உலக நாடுகளுக்கான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்திய ட்ரம்ப் என்பதான விவகாரம் குறித்ததான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். சகல பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை பிரதான செய்திகளாக தந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை உட்பட உலக நாடுகளுக்கான தீர்வை வரி 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தம். அமெரிக்கா அறிவிப்பு. சீனாவுக்கான வரி 125% என்பதாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் பிரதான இடம் பிடித்திருக்கிறது. சீனாவுக்கான 125% வரி விதிப்பு 90 நாள் நிறுத்தம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிரடி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகையும் அதனை சுட்டிக்காட்டியிருக்கிறது. உலக நாடுகளுக்கான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்திய ட்ரம்ப் சீனாவிற்கான வரி 125%ஆகவும் உயர்த்தினார் என்பதாக உபத்தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயம் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இலங்கை உட்பட உலகில் உள்ள பல நாடுகளும் அமெரிக்காவினுடைய புதிய உயர் தீர்வை வரிகளினால் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் மேற்படி தீர்வை வரிகளை 90 நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் நேரப்படி நேற்று முன்தினம் புதன்கிழமை அறிவித்ததை அடுத்து பல்வேறு விடயங்கள் நடந்திருப்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயம் குறித்து இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமான செய்திகளை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக இதன் மூலமாக இலங்கை பங்கு சந்தைகள், அதாவது நேற்று வியாழக்கிழமை ஏறுமுகத்துடன் ஆரம்பமானதாக தெரிவிக்கப்படுகிறது. இது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து பங்குகளின் விலை தொடர்பான மிகச்சிறந்த பெறுவராகவும் கருதப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் நேற்று பங்குச்சந்தை ஆரம்பமாகிய முதல் அரை மணித்தியாலத்திற்குள் அனைத்து பங்குகளினதும் விலை சுட்டன் 4.78% அல்லது 711.58 புள்ளிகளினால் உயர்ந்திருப்பதான தகவல் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதான தகவலாக வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம். பங்குச் சந்தைகளுடைய சரிவுக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்பின் தீர்வு வரிகள் குறித்து 75 நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வந்ததை அடுத்து நாடுகள் மீதான தீர்வு வரி விதிப்பை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் இலங்கை உட்பட மேற்படி நாடுகளுக்கு எதிரான 10% வரியொன்று எதிர்வரும் ஜூலை மாதம் வரை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கவிருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ட்ரம்பின் தீர்வை வரி விதிப்பை இடைநிறுத்துவது தொடர்பான அறிவிப்பை அடுத்து உலகளாவிய பங்குச் சந்தைகளுடைய நேர்முக நிலைமைகள் திரும்பி இருக்கின்றன. ஆனால் நேற்று முன்தினம் புதன்கிழமை முதல் 125% அதிகரிக்கப்பட்ட சீனாவுக்கான தீர்வை வரிகள் இந்த தீர்வை வரிக்கான இடைநிறுத்தத்தில் உள்வாங்கப்படவில்லை. ஆரம்பத்தில் ட்ரம்ப் சீனாவில் இருந்தான இறக்குமதிகள் மீது 34% தீர்வை வரிகளை விதிக்க உள்ளதாக அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். எனினும் சீனா அமெரிக்கா மீது தன்னால் முன்வைக்கப்பட்டிருந்த 84% பதிலடி தீர்வை வரிகளை வாபஸ் பெறுவதாக ட்ரம்பால் வழங்கப்பட்ட காலக்கெடு காலாவதியானதை அடுத்து அந்நாட்டின் மீது 125% தீர்வை வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு செய்திருக்கிறார். இலங்கையில் இருந்ததான இறக்குமதிகள் மீது ட்ரம்ப் 44% தீர்வை வரிகளை விதித்ததாக ஆரம்பத்தில் அறிவித்திருந்தமை அனைவரும் அறிந்த விடயம். எனவே ட்ரம்ப் புதிய தீர்வை வரிகள் குறித்து அறிவிப்பு செய்ததை அடுத்து அது குறித்து 75க்கும் மேற்பட்ட நாடுகள் தம்முடன் தொடர்பு கொண்டதாக திரைசேரியினுடைய செயலாளர் ஸ்காட் பொசன் தெரிவித்திருக்கின்றார். எனவே ட்ரம்பால் தீர்வை வரி விதிக்கப்பட்ட நாடுகளில் இலங்கையை விடவும் அதிக வரிகள் விதிக்கப்பட்ட நாடுகளாக பல நாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் இந்த விவகாரம் பிரதானமான விமர்சனத்துக்குள்ள விவகாரமாக மாறியிருக்கிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை, தனது கட்டளைகளை பின்பற்றாத மாற்றம், தனது கொள்கைகளை கடுமையாக விமர்சித்த நாடுகளை தண்டிக்கத்தக்க வகையில் இதனை பயன்படுத்தியுள்ளதாக தி கார்டியன் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே ட்ரம்பினுடைய தீர்வை வரி விதிப்பிலான இடைநிறுத்தத்தை அடுத்து பல்வேறு விடயங்கள் வெளியாகியிருப்பதான தகவல்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இது குறித்து இன்றும் பல்வேறு நாடுகள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருப்பதான தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்.